அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா நம்ம பெர்முடேஷன்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே பெர்முடேஷன்ஸ் பார்த்துருக்கோம். பட் அந்த பெர்முடேஷன்ஸ குரூப்ஸ்ல எப்படி பயன்படுத்துனது, அத பேஸ் பண்ணி உள்ள தியரம்ஸ் பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெர்முடேஷன் குடுத்தா அந்த பெர்முடேஷன் ஆட் பெர்முடேஷனா, ஈவன் பெர்முடேஷனா, ஒரு பெர்முடேஷனுக்கு எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது, சைக்ளிக் பெர்முடேஷன் என்ன, சைக்கிள்னா என்ன, டிரான்ஸ்போசிஷன் என்ன அப்படிங்கிறது அது ஒரு பெர்முடேஷனுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள பார்க்க போறோம். இதுலேருந்து அடிக்கடி டிஆர்பியில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உள்ள டாபிக் வந்து பெர்முடேஷன். ஸோ வாட் யூ மீன் பை பெர்முடேஷன்? லெட் எஸ் பி a non-empty set. Any one-to-one onto mapping from S to S is called permutation of S. அந்த பெர்முடேஷன்ஸ் எல்லாத்தையும் பெர்முடேஷன் ஆஃப் ஏ செட் ஆஃப் ஏ கிவன் செட் எஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னாக்கா அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஏ ஆஃப் எஸ்ன்னு சொல்கிறோம். அண்டு இட் இஸ் கால்டு சிமெட்ரிக் குரூப், பெர்முடேஷன் குரூப் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எஸ் ஈக்குவல் டு செட். எஸ்ஸுங்கிறது இங்கே செட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அந்த ப்ராக்கெட் அப்படி மாற்றி போட்டிருக்கேன். எஸ் ஈக்குவல் டு செட் 1,2,3. இதுக்கு மொத்தம் எத்தனை பெர்முடேஷன் டிஃபைன் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். 6 பெர்முடேஷன் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பெர்முடேஷனுக்கு பேர் கொடுத்துருக்கேன் எஃப்னு, இன்னொரு பெர்முடேஷனுக்கு வந்து ஜீன் பேர் கொடுத்துருக்கேன். ஸோ எஃபோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1ஓட இமேஜ் 2, 2ஓட இமேஜ் 3, 3ஓட இமேஜ் 1ன்னு அர்த்தம். ஸோ ஜிங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டினாக்கா இமேஜ் ஆஃப் 1 is 2, இமேஜ் ஆஃப் 2 is 1, இமேஜ் ஆஃப் 3 is 3 அப்படின்னு அர்த்தம் ஜிங்கிற பெர்முடேஷன். இப்போ எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எஃப் பெர்முடேஷன் எழுதிக்கிங்க, ஜி பெர்முடேஷன் எழுதிக்கிங்க. எஃப் காம்போசிட் ஜி எப்படி இது ஆன்சர் வந்துச்சுன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஆன்சர் எழுதும் பொழுது ஃபஸ்ட்டு 1, 2, 3 டொமைன் எழுதிக்கணும். இமேஜஸ் வேணும்னாக்கா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிங்க. 1ஓட இமேஜ் என்ன 2வா, திருப்பி இங்கே 2ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2ஓட இமேஜ் என்ன இங்கே வந்திருக்கு 1, அப்போ ஆன்சர் இஸ் 1. அடுத்து 2ல் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாக்கா 2ஓட இமேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே 2ல் ஸ்டார்ட் பண்ணணும். 2ஓட இமேஜ் வந்து 3 இங்கே. அடுத்து இங்கே 3ல் ஸ்டார்ட் பண்ணணும். 3ஓட இமேஜ் என்ன வந்திருக்குங்க 3, அந்த 3 இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான். அடுத்து இங்கே 3ஓட இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே 3ல் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3ஓட இமேஜ் வந்து 1, திருப்பி இங்கே 1ல் ஸ்டார்ட் பண்ணணும். 1ஓட இமேஜ் 2, ஸோ அப்போ இங்கே 2 போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். இதுதான் எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி 2 பெர்முடேஷனுக்கு எப்படி காம்போசிஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் யூ மீன் பை ஆர்பிட் ஆஃப் எ நம்பர், ஆர்பிட் ஆஃப் அன் எலமெண்ட் ஆஃப் எ கிவன் செட். ஒரு ஆர்பிட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா எஃப் இஸ் ஏ ஃபைனைட் செட் அண்ட் எஃப் பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் எஸ். எஃப்ங்கிறது ஒரு ஃபைனைட், எஸ்ங்கிறது ஒரு ஃபைனைட் செட்டு. எஃப்ங்கிறது அதில் உள்ள ஒரு அந்த செட்டுக்கு ஒரு permutation. Then there exists a positive integer m such that the orbit of x is set contains x, f of x, f square of x, and so on f power m minus 1 of x. இது எல்லாத்தையும் எடுத்து செட்டில் போட்டோம்னாக்கா அதுதான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஆர்பிட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க இங்கே கொடுத்துருக்க 2 பெர்முடேஷனுக்கு இது பார்க்கலாங்களா, ஆர்பிட் பார்க்கலாமா? இப்போ நான் எஃப் என்ன கொடுத்துருக்கேன், எஃப் ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு பார்த்துருக்கோமா. 1, 2, 3 அதோட இமேஜ் வந்து 2, 3, 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன நம்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன், 1 அப்படிங்கிற நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் எஸ்? எஸ் ஈக்குவல் டு செட் 1, 2, 3. ஸோ 1 பிலாங்ஸ் டு எஸ். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்பிட் ஆஃப் அன் எலமெண்ட் 1. 1 அப்படிங்கிற நம்பருக்கு ஆர்பிட் என்னன்னு பார்க்க போகிறேன். சரிங்களா? ஸோ அந்த ஆர்பிட்டில் டிசி செட்டு, அந்த செட்டில் கண்டிப்பாக என்னென்ன எலமெண்ட் எடுத்துட்டோமோ அதை எடுத்துக்கணும். ஸோ 1 போட்டுக்கணும். அடுத்து 1ஓட இமேஜ் என்ன அதையும் எழுதிக்கணும். 1ஓட இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2, அது வந்துடும். அடுத்து எஃப் எக்ஸ் எழுதிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கணும். நான் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதிட்டேன், 1 எழுதிட்டேன். அடுத்து என்ன எழுதிட்டேன், எஃப் ஆஃப் 1 எழுதிட்டேன். அடுத்து எஃப் ஸ்கொயர் ஆஃப் 1 எழுதி பாருங்க. எஃப் ஸ்கொயர் ஆஃப் 1 அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், திருப்பி எஃப்ஐ போட்டுக்கணும். 1, 2, 3, 2, 3, 1 போட்டிங்கனாக்கா இதில் எஃப் ஸ்கொயர் ஆஃப் 1 அப்படின்னா மீனிங் என்ன, எஃப் ஸ்கொயர் ஆஃப் 1னாக்கா எஃப் ஆஃப் 1 அப்படின்னு அர்த்தமா, அதான் மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 1 வேல்யூ என்ன இங்கே 2. ஸோ இங்கே 2ஓட இமேஜ் வேல்யூ என்ன 3. அப்போ எஃப் ஸ்கொயர் ஆஃப் 1ஓட ஆன்சர் வந்து 3. அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3 இப்படி வந்துடும். அடுத்து எஃப் கியூப் ஆஃப் 1 போட்டிங்கனாக்கா திருப்பி என்ன வந்துடும் உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 தான் வரும். அப்படிங்கிறப்ப டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் எதோட முடிஞ்சிருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதோடய முடிஞ்சிருது. ஸோ வாட் இஸ் தி ஆர்பிட் ஆஃப் அன் எலமெண்ட் 1 பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1, 2, 3. இந்த பெர்முடேஷனுக்கு 1ஓட ஆர்பிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 1, 2, 3. சரிங்களா? சரி, இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்டுக்கு வேற எலமெண்ட்டுக்கு ஆர்பிட் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அதே தான் வரும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஆர்பிட் ஆஃப் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட் ஆஃப் 2வும் இதே தான் வரும். ஆர்பிட் ஆஃப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட் ஆஃப் 3யும் இதே தான் வரும். சரிங்களா? இந்த பெர்முடேஷனுக்கு ஒரு பெர்முடேஷனுக்கு ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு ஆர்பிட் கண்டுபிடிக்கிறீங்கன்னாக்கா அந்த ஆர்பிட்ல உள்ள நம்பரை செலக்ட் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு ஆர்பிட் கண்டுபிடிச்சினாக்கா அதுவும் அதே நம்பர்ஸ் தான் வரும். இதுதான் ஆர்பிட் ஆஃப் எ கிவன் நம்பர். சரிங்களா?
இப்போ வேணா வேற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஆர்பிட் கண்டுபிடிச்சு பார்க்கலாமே. இப்போ என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 2 3 இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். 1 2 3 1 3 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1 2 3 1 3 2 அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஆர்பிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 1க்கு ஆர்பிட் கண்டுபிடிக்கட்டுமா? ஸோ 1 வாட் இஸ் ஆர்பிட் ஆஃப் 1 அப்படின்னு பார்க்க போகிறேன். ஆர்பிட் ஆஃப் 1 அப்படின்னாக்கா செட்டில் கண்டிப்பாக என்ன போட்டுக்கணும்? 1 போட்டுக்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்? எஃப் ஆஃப் 1 பார்க்கணும். எஃப் ஆஃப் 1 என்ன வருது? 1 தான் வருது. அப்போ ஆர்பிட் ஆஃப் 1ல் திருப்பி இமேஜ் ஆஃப் 1 போட்டிங்கனாக்கா திருப்பி 1 வரணும். செட்டுங்கிறப்ப டிஸ்டிங் எலமெண்ட் டிஃபரெண்ட் சேம் எலமெண்ட் வரக்கூடாது. ஸோ வாட் இஸ் ஆர்பிட் ஆஃப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட் ஆஃப் 1 தான். எந்த பெர்முடேஷனுக்கு? இந்த பெர்முடேஷனுக்கு. அடுத்து ஆர்பிட் ஆஃப் 2 பார்க்கலாமா? அது சேம் பெர்முடேஷனுக்கு. ஸோ ஆர்பிட் ஆஃப் 2 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா டெஃபினேஷன் படி 2 கண்டிப்பாக இப்படி வந்துடணும். சுட்டு 2 எழுதிட்டேன். அடுத்து 2ஓட இமேஜ் பார்க்கணும். 2ஓட இமேஜ் என்ன? 2ஓட இமேஜ் வந்து 3. சரிங்களா? அடுத்து எஃப் ஸ்கொயர் ஆஃப் 3 பார்க்கணும். எஃப் ஸ்கொயர் ஆஃப் 3 பார்த்தோம்னாக்கா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் 3 அப்படின்னு அர்த்தமா? சாரி, எஃப் ஸ்கொயர் ஆஃப் 2 பார்க்கணும். எஃப் ஸ்கொயர் ஆஃப் 2 மீனிங் என்ன? எஃப் ஆஃப் 2. சரிங்களா? எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்ன? இங்க எஃப் ஆஃப் 2 வேல்யூ 3. சரி, ஓகே. அடுத்து எஃப் ஆஃப் 3 பார்க்கணும். எஃப் ஆஃப் 3 வேல்யூ என்ன? 2. ஸோ அப்போ எஃப் ஸ்கொயர் ஆஃப் 2 வந்து ஆன்சர் என்ன வருது? 2 தான் வருது. ஏற்கனவே எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. அப்போ முடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் ஆர்பிட் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்பிட் ஆஃப் 2 இஸ் 2, 3. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இந்த பெர்முடேஷனுக்கு ஆர்பிட் ஆஃப் 1 என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிங்கிள்டன் செட் 1. ஆர்பிட் ஆஃப் 2 என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செட் கண்டைன்ஸ் 2, 3. அதுக்கு ஆர்பிட் ஆஃப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே செட் தான் முடியாரும். சரிங்களா? அடுத்து சைக்கிளில் என்ன சொல்கிறோம்? What do you mean by cycle of a permutation F? The ordered set x, f of x, f square of x and so on, f4 minus 1 of x is called cycle of F. இப்போ ஆர்பிட் அப்படின்னாக்கா அந்த ஆர்பிட் ஆஃப் 1ன்னு கேட்டாக்கா 1, 2, 3ன்னு சொல்லிக்கலாம். செட்டுக்குள்ள வந்து ஆர்டர் கிடையாது. செட்டு 1, 2, 3 அப்படின்னாலும் செட்டு 1, 3, 2 அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இங்கே வந்து ஆர்டர் கிடையாது. இப்போ இந்த ஆர்பிட் 1ங்கிற எலமெண்ட்டுக்கு ஆர்பிட் பார்த்துட்டோம். அதே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை செட் நோட்டேஷன் இல்லாமல் ஆர்டர் வரிசையையும் ஃபாலோ பண்ணி 1, 2, 3 இதில் வரிசையை மாற்றக்கூடாது அப்படின்னு, ஆர்டரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சைக்கிள் ஆஃப் எ ஃபங்க்ஷன் பெர்முடேஷன் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்பிட் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆர்பிட்டை வந்து ஒரு ஆர்டர்டு செட்டாக எழுதணும். ஆர்டர்டு செட்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டினா ஆர்பிட்னா எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டு சேம் ஆர்பிட் தான். ஆனால் சைக்கிள் அப்படிங்கிறப்ப எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்து எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சேம் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷன் 1, 2, ஃபர்ஸ்ட் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு சைக்கிள் கண்டுபிடிக்கலாமா? இந்த ஃபங்க்ஷனோட சைக்கிள் என்ன அப்படிங்கிறது இங்கே வேணால் எழுதி காமிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஓரளவு ஐடியா முடியாரும். சைக்கிளுக்கும் ஆர்பிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஈஸியாக இருக்கும். இப்போ வாட் இஸ் சைக்கிள் ஆஃப் திஸ் பெர்முடேஷன் 1 2 3 2 3 1 அப்படிங்கிறதுக்கு பெர்முடேஷன் சைக்கிள் பார்க்க போகிறேன். சரிங்களா? அதை இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக சொல்லி காமிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த பெர்முடேஷன் உள்ள 1 ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. 1 என்னத்துக்கு போகுது? இது கூட தேவையில்லை. சரிங்களா? 1ஓட இமேஜ் என்ன? 2 பக்கத்தில் எழுதிக்கணும். அடுத்து 2ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட இமேஜ் 2 என்னத்துக்கு போகுது? 3க்கு போகுது, 3. அடுத்து 3ஓட இமேஜ் என்ன? 3 வந்து 1 போகுது. ஆல்ரெடி 1 எழுதியாச்சா? அவ்வளோதான், எழுதியாச்சா? அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி சைக்கிள் ஆஃப் திஸ் பெர்முடேஷன். சரிங்களா? இந்த பெர்முடேஷனுக்கு சைக்கிள் இப்படி தான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன எழுதணும்? ஆர்பிட் ஆஃப் எக்ஸ் எழுதணும்ல. ஆர்பிட் ஆஃப் எக்ஸும் எஃப் ஸ்கொயர் எஃப் கியூப்லாம் கண்டுபிடிக்காம டேரெக்டாக கிவன் பெர்முடேஷனை வச்சுக்கிட்டும் ஆர்பிட் நம்மளால எழுத முடியும். சைக்கிள் ஆஃப் ஏ பெர்முடேஷன் பார்த்தாச்சு. அடுத்து சைக்கிளிக் பெர்முடேஷன் அப்படின்னாக்கா ஒரு பெர்முடேஷனையே டோட்டலாக ஒரு சைக்கிள் ஃபார்மட்டில் எழுத முடிஞ்சுது அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா சைக்கிளிக் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பெர்முடேஷன் பாருங்கள். இந்த பெர்முடேஷனை நான் இந்த ஃபார்மட்டில் எழுதிட்டேன். சரிங்களா? இது வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டொமைன் 1 2 3 போட்டுருங்க. இதோட அடுத்த வந்து 2ங்கிறது 1ஓட இமேஜ்னு அர்த்தம். ஸோ 1 goes to 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ 1க்கு கீழே 2 போட்டணும். அடுத்து 2க்கு பக்கத்தில் 3 இருக்கா அப்படின்னா 2ஓட இமேஜ் வந்து 3ன்னு அர்த்தம். ஸோ 2 goes to 3. அடுத்து 3 வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் வந்திருக்கும். 3 goes to 1 அர்த்தம். ஸோ 3 goes to 1. சரிங்க? அப்போ அகைன் பெர்முடேஷனையும் வந்துச்சு பாருங்க. அந்த டோட்டல் பெர்முடேஷனையும் நம்மளால என்ன ஃபார்மட்டில் எழுதி காமிச்சிட்டோம்? ஒரு சைக்கிள் ஃபார்மட்டில் எழுதி காமிச்சிட்டோம். ஸோ ஒரு பெர்முடேஷனை ஒரு சிங்கிள் சைக்கிளில் எழுத முடிஞ்சதுனாக்கா அந்த பெர்முடேஷனுக்கு பேர் சைக்கிளிக் பெர்முடேஷன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல்.
அண்ட் ஆல் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் ரிமைனிங் ஃபிக்ஸ்டு அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் ஒரு பெர்முடேஷன் எழுதிக்கிறேனே. லெட் மீ ரைட் 1 2 3 4 1 goes to 2 4 5 1 goes to 2 2 goes to 3 3 goes 1 goes to 2 2 goes to 3 3 goes to 1 and 4 goes to 4 5 goes to 5. இது வந்து நான் சைக்கிள் ஃபார்மேட்டில் எழுதணும்னாக்கா ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கிங்க. 1ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா 2 பக்கத்தில் எழுதிக்கணும். அடுத்து 2ல ஸ்டார்ட் பண்ணணும். 2ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3ல முடிச்சிக்கிங்க. அடுத்து 3ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 ஏற்கனவே எழுதிட்டோமா க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து 4 அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கா, ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். 5 அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கா, அப்படியே விட்டுறலாம். ஸோ அப்போ இந்த பெர்முடேஷனோட கரஸ்பாண்டிங் சைக்கிள் என்னன்னு கேட்டினாக்கா இதான் சைக்கிள். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஏ சைக்ளிக் பெர்முடேஷன். சைக்ளிக் பெர்முடேஷனாக்கா டிஃப்ரெண்ட் இமேஜ் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிட்டு ஃபிக்ஸ்டு இமேஜ் உள்ளதை அப்படியே என்ன பண்ணினாக்கா அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? அந்த ப்ராக்கெட்டில் எழுதணும்னாக்கா இதுதான் சைக்கிள் ஆஃப் திஸ் பெர்முடேஷன். அதுதான் இங்கே டெஃபினேஷனில் சொல்லியிருக்கோம். We denote f by x1, x2, up to etc. xn is that in that case say it is a cycle of length n. அப்போ ஒரு சைக்கிளில் n எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா அது என்ன சொல்கிறோம்னாக்கா சைக்கிள் ஆஃப் லெங்த் n அப்படின்னு சொல்கிறோம். சைக்கிளில் 3 எலமெண்ட் இருக்குனாக்கா சைக்கிள் ஆஃப் லெங்த் 3 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சைக்கிளில் 2 எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சைக்கிளுக்கு ஸ்பெஷலாக ஒரு நேம் இருக்குது. தட் இஸ் சோ கால்டு டிரான்ஸ்பொசிஷன். சைக்கிள் ஆஃப் லெங்த் 2 வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ நான் ஒரு பெர்முடேஷன் கொடுத்துருக்கேன். அந்த பெர்முடேஷனோட டொமைன் வந்து என்ன அப்படின்னாக்கா 7 எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு டொமைன். ஸோ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதோட இமேஜஸ் கூட செகண்ட் ரோவில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த பெர்முடேஷனை நம்ம எப்படி எழுதி காமிக்கலாம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன எலமெண்ட் இருக்கு டொமைனில் ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்னோட இமேஜ் என்ன, ஒன்னோட இமேஜ் வந்து 2 பக்கத்தில் எழுதிக்கணும். அடுத்து 2ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும். 2ஓட இமேஜ் என்ன இங்கே 4 எழுதிடணும். அடுத்து 4ஓட இமேஜ் என்னன்னு பார்க்கணும். 4ஓட இமேஜ் என்ன இங்கே வந்து 6 1 இருக்குது. 1 ஏற்கனவே எழுதிட்டீங்களா, எழுதியாச்சு. அப்போ க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ திருப்பி ஒரு சைக்கிள் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த பெர்முடேஷனில் என்னென்ன நம்பர்லாம் வந்துருச்சு, 1 வந்துருச்சு, 2 வந்துருச்சு, 4 வந்துருச்சு. அடுத்து என்ன வரல, 3 வராமல் இருக்கா, அப்போ 3ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 3ல போட்டேன். 3ஓட இமேஜ் என்ன 6, அப்போ 6 எழுதிக்கணும். 3 ரைட்டு. அடுத்து 6ஓட இமேஜ் என்ன 3 ஏற்கனவே எழுதிட்டீங்களா, எழுதியாச்சு அப்படின்னாக்கா திருப்பி க்ளோஸ் பண்ணிடணும். திருப்பி ஓப்பன் பண்ணணும். இப்போ என்ன எலமெண்ட் வந்துருச்சு, 3ங்கிற எலமெண்ட்டும் வந்துருச்சு, 6ங்கிற எலமெண்ட்டும் வந்துருச்சு. அடுத்து என்ன வரல, 5 வரலையா, சரி 5ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 5ஓட இமேஜ் இங்கே என்ன, 5ஓட இமேஜ் 7 எழுதிருங்க. அடுத்து 7ஓட இமேஜ் என்ன 5 ஏற்கனவே எழுதிட்டீங்களா, எழுதிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த பெர்முடேஷனை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த பெர்முடேஷனோட சைக்கிள்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 2 3 4 3 6 5 7 இது எல்லாமே என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா இந்த கிவன் பெர்முடேஷனோட கரஸ்பாண்டிங் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பெர்முடேஷன் கொடுத்துட்டு அந்த பெர்முடேஷனுக்கு ஆர்பிட்ஸ் என்ன, சைக்கிள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த பெர்முடேஷன்ல 1 அப்படிங்கிற நம்பரோட ஆர்பிட் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஆர்பிட் ஆஃப் 1? ஆர்பிட் ஆஃப் 1 அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. ஒன்னோட ஃபர்ஸ்ட் 1 எழுதிடணும். சரிங்களா? ஆர்பிட்ல கண்டிப்பா அந்த நம்பர் வந்துடும். ஒன்னோட இமேஜ் என்ன, ஒன்னோட இமேஜ் வந்து 6. சைக்கிள் ஃபார்மட்ல எழுதி சைக்கிள் ஃபார்மட் போடும்போது செட் ஃபார்மட்ல போட்டணும். ஸோ ஒன்னோட இமேஜ் என்ன 6. சரிங்களா? 6 போட்டுருங்க. அடுத்து 6ஓட இமேஜ் என்ன, 6ஓட இமேஜ் 2 போட்டுருங்க. அடுத்து 2ஓட இமேஜ் என்ன, 2ஓட இமேஜ் 5 அப்படி 5 போட்டுருங்க. அடுத்து 5ஓட இமேஜ் என்ன, 5ஓட இமேஜ் 1 ஏற்கனவே எழுதிட்டீங்களா, எழுதியாச்சு. அவ்வளவுதான். ஸோ வாட் இஸ் ஆர்பிட் ஆஃப் 1? ஆர்பிட் ஆஃப் 1 வந்து இதுதான். சரி, அப்போ ஆர்பிட் ஆஃப் இதுல உள்ள எலமெண்ட்டுக்கு திருப்பி ஆர்பிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அதே செட் தான் வரும். வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாங்களா? ஸோ ஆர்பிட் ஆஃப் 6 கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த எலமெண்ட் எழுதிக்கணும். அடுத்த 6ஓட இமேஜ் என்ன, 6ஓட இமேஜ் வந்து 2 எழுதிடணும். அடுத்து 2ஓட இமேஜ் என்ன, 2ஓட இமேஜ் வந்து 5 எழுதிக்கணும். அடுத்து 5ஓட இமேஜ் என்ன, 5ஓட இமேஜ் வந்து 1 எழுதிடணும். அடுத்து 1ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1ஓட இமேஜ் 6 ஏற்கனவே எழுதிட்டோமா, எழுதிட்டோம். சரி, அப்போ க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டு செட்டும் சேம் தான். சரிங்களா? செட்டில் வந்து வரிசை முக்கியம் கிடையாது, நம்பர் எழுதிட்டா போதும். ஸோ தீஸ் டூ செட்ஸ் ஆர் சேம். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்பிட் கண்டுபிடிச்ச பிறகு ஒரு செட்டா வந்துச்சா, அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு திருப்பி ஆர்பிட் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அதே செட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஆர்பிட் ஆஃப் 1, ஆர்பிட் ஆஃப் 6, ஆர்பிட் ஆஃப் 2, ஆர்பிட் ஆஃப் 5 எல்லாமே சேம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து சைக்கிள் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா இது அப்படியே சைக்கிள் ஃபார்மட்ல எழுதணும். அவ்வளோதான். 1 என்னது, 1ஓட இமேஜ் என்ன 6. அடுத்து 6ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2. அடுத்து 2ஓட இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 5. 5ஓட இமேஜ் 1 ஏற்கனவே எழுதிட்டோம். அப்போ க்ளோஸ் பண்ண அப்படிதான். ஸோ இட் இஸ் தி 1 சைக்கிள் ஆஃப் திஸ் பெர்முடேஷன். இதுல என்ன எலமெண்ட் மிஸ் ஆகுது, 3 மிஸ் ஆகுதா, அப்போ 3 எழுதிக்கங்க. 3ஓட இமேஜ் என்ன 4 பக்கத்தில் எழுதிக்கணும். 4ஓட இமேஜ் என்ன 3 ஏற்கனவே எழுதியாச்சு. க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஸோ these two are the cycles of the given permutation. That's all. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்பிட்டும் கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் அந்த பெர்முடேஷனுக்கு சைக்கிளும் கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். ரைட். Let F be a non-trivial permutation. That is
டிஃபரெண்ட் ஃப்ரம் ஐடென்டிட்டி பெர்முடேஷன். அவ்வளவுதான். ஐடென்டிட்டி பெர்முடேஷன் அர்த்தம் டொமைனோட 1னா 1க்கு மேப் ஆயிருக்கணும், 2னா 2க்கு மேப் ஆயிருக்கணும், என்னன்னா என்னக்கே மேப் ஆயிருக்கணும். அதான் ஐடென்டிட்டி பெர்முடேஷன். ஸோ ஐடென்டிட்டி பெர்முடேஷன் இல்லாத ஒரு பெர்முடேஷன் எஃப்னு எடுத்துக்கங்க. செட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 2 3 up to n. Then f can be represented as product of disjoint cycle, each of length greater than or equal to 2. Also, the representation is unique except for the order in which the cycles occur. ஒரு எந்த ஒரு பெர்முடேஷனையும் ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸா நம்மளால எழுத முடியும். அண்ட் திஸ் ரெப்ரசன்டேஷன் இஸ் யூனிக் எக்ஸப்ட் த ஆர்டர் இன் விச் சைக்கிள்ஸ் அக்கர்னாக்கா அந்த சைக்கிள்ஸோட ப்ராடக்டா எழுதும் பொழுது அந்த சைக்கிள்ஸை இடம் மாற்றி எழுதிக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி அந்த அதே சைக்கிள்ஸ் தான் நமக்கு வரும், மாற்றி வராது. அதான் எவரி பெர்முடேஷன் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். எங்கே பார்த்துட்டு வந்திருக்கோம்? இது இல்லைங்களா, இதான் ப்ராடக்ட். இது எஃப்ங்கிற பெர்முடேஷன். இந்த பெர்முடேஷன் ஆனால் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸாக ஆல்ரெடி எழுதி காமிச்சிருக்கேன். சரிங்களா, அதை அவங்க வந்து என்னவா சொல்லியிருக்கோம், இங்கே ப்ராப்ளமாக பார்த்துருக்கோம், அங்கே அதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. சரி, ஒரு பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனாக எழுத முடியுமா அப்படின்னாக்கா தாராளமாக எழுதலாம். பாருங்க, சைக்கிள் ஆஃப் லெங்த் எம் அப்படின்னாக்கா சிம்பிள் என்னது 1 2 3 up to m எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா x1 x2 up to xn எழுதிக்கலாம். ஸோ சைக்கிள் ஆஃப் லெங்த் எம் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனா எழுதுங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 1, 3 up to etc 1, m. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஸோ எவ்ரி சைக்கிள் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். ஸோ இதை 1 2 3 4 m வச்சு சொல்லிக்கலாம். இல்லைனா எலமெண்ட்ஸை வந்து 1 2 3 4 நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லாமல் வேற மாதிரி எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர், ஆன் சோ ஆன், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனா எழுதிக்கலாம். அப்படின்னு என்ன சொல்றாங்க, தட் இஸ் m சைக்கிள் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள். ஸோ சைக்கிள் ஆஃப் m எலமெண்ட்ஸ் அதில் அதை வந்து என்ன எழுதிக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸாக எழுதிக்கலாம். ஸோ இது வந்து என்ன, அந்த 1, 2, 3ங்கிறது 3 சைக்கிள். 3 சைக்கிள் எப்படி எழுதிக்கலாம், 1 2 இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணுங்க, 1 2 1 3 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 1 2 1 3 அப்படின்னாலும் அதுதான், 3 1 3 2 அப்படின்னாலும் அதுதான். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சைக்கிளை வந்து ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள் ஆஃப் லெங்த் 2, சைக்கிள் ஆஃப் லெங்த் 2ங்கிறது என்னது, டிரான்ஸ்போசிஷன். ஒரு சைக்கிளில் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் ஆஃப் எழுதும் பொழுது அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து யூனிக் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்லை. பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸாக எழுதும் பொழுது அந்த ரெப்ரசன்டேஷன் யூனிக். ஆனா ஒரு சைக்கிளை ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனா எழுதும் பொழுது அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து யூனிக் கிடையாது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஓகேங்களா. அடுத்து எவ்வரி பெர்முடேஷன் ஈஸியா ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸ். ஏன்னா சைக்கிளை ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனா எழுதிட்டோம், ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதில் உள்ள எல்லா சைக்கிளையும் திருப்பி டிரான்ஸ்போசிஷனா மாத்தினீங்கன்னாக்கா ரிசல்ட் என்ன, எந்த ஒரு பெர்முடேஷனையும் நம்மளால ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸா எழுத முடியும் அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ எவ்ரி பெர்முடேஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 cycles. That means product of transpositions. Cycle of length 2 தான் டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். திருப்பி நான் எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரியறதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெர்முடேஷன் கொடுத்து அந்த பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளாகவும் எழுதி காமிச்சிருக்கேன், அதுக்கு கீழே அதை ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனாகவும் எழுதி காமிச்சிருக்கேன். அடுத்து ஒரு பெர்முடேஷனை எப்போ ஈவன் பெர்முடேஷன் சொல்ல போறோம். பெர்முடேஷன் வந்து ஈவன் பெர்முடேஷன் சொல்லணும்னாக்கா அதை ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனா எழுதும் பொழுது ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இருக்கணும். அவ்வளவுதான் ஈவன் பெர்முடேஷன் அப்படிங்கிறது. ஸோ பெர்முடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நீங்க சைக்கிளா மாத்துங்க, சைக்கிளா மாத்திட்டு அதுக்கப்புறம் அதை என்னவா மாத்தணும், டிரான்ஸ்போசிஷனா மாத்துங்க, டிரான்ஸ்போசிஷனா மாத்திட்டு அதுல எத்தனை டிரான்ஸ்போசிஷன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. அதுல ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இருந்துச்சுன்னா அந்த பெர்முடேஷனுக்கு பேரு ஈவன் பெர்முடேஷன். அப்ப ஆட் பெர்முடேஷன் என்ன, ஒரு பெர்முடேஷனை சைக்கிளா மாத்தி திருப்பி சைக்கிளை டிரான்ஸ்போசிஷனா மாத்தும் பொழுது அந்த டிரான்ஸ்போசிஷன்ல ஆட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இருந்துச்சுன்னா அந்த பெர்முடேஷனுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், ஆட் பெர்முடேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பெர்முடேஷன்ஸ்க்கு சில ரிசல்ட்ஸ் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் பெர்முடேஷன் இஸ் ஈவன் பெர்முடேஷன். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க 2 எக்ஸாம்பிள்ஸை போட்டு பார்த்தாலே அழகா நீட்டா நீங்களே விசிபிளாவே தெரிஞ்சுக்கலாம். வேற எதுவும் இல்லை. ஸோ 2 ஈவன் பெர்முடேஷனுக்கு காம்போசிஷன் பண்ணோம்னாக்கா அகைன் ஈவன் பெர்முடேஷன் தான் வரும். 2 product of 2 even permutation is even permutation, and the product of even permutation and then odd permutation is odd permutation. அடுத்து product of 2 odd permutation is a even permutation. அடுத்து an அப்படின்னு ஒரு செட் சொல்றேன். அப்படிங்கிறது கேட்டாக்கா SNங்கிறது என்னது, symmetric cube of degree n. சரிங்களா, SNங்கிறது n எலிமெண்ட்ஸ் உள்ள செட்டுக்கான எல்லா பெர்முடேஷன் எழுதுறது தான் SN. சரிங்களா, அந்த SNல ஈவன் பெர்முடேஷன்ஸை மட்டும் எடுத்து எழுதி ஒரு செட்டுக்குள்ள போடுங்க. சரிங்களா, அதுதான் an.
அந்த ஏஎன்ங்கிறது எஸ்என்னுக்கு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா நார்மல் சப் குரூப்பா இருக்கும். அந்த சப் குரூப்புக்கு அனதர் பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அல்டர்னேட்டிங் குரூப். ஸோ எஸ்என்னுங்கிறது செஷன்ல உள்ளது எல்லாமே பெர்முடேஷன்ஸ். அந்த பெர்முடேஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே எதெல்லாம் ஈவன் பெர்முடேஷனோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்ல போடுங்க. அது வந்து கண்டிப்பா அந்த பெர்முடேஷன் குரூப்புக்கு ஒரு நார்மல் சப் குரூப்பா இருக்கும். மோர் ஓவர் அந்த இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அல்டர்னேட்டிங் குரூப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப எஸ்என்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்ப அல்டர்னேட்டிங் குரூப்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? n ஃபேக்டோரியல் பை 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். order of Sn equal to n factorial and order of an equal to n factorial by 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஈவன் ஆட் பெர்முடேஷன் எத்தனை இருக்கோ அத்தனை ஈவன் பெர்முடேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதோட மீனிங். ஸோ an is called the alternating group of degree n. Find the orbits and cycles of the following. ஏற்கனவே ஒரு பெர்முடேஷன் எடுத்து அதுக்கு ஆர்பிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, சைக்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த சம்ம நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ரைட் தி above permutation as the product of disjoint cycle. So இந்த சைக்கிளா எழுதுறதும் நம்ம கத்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த சைக்கிளாவும் எழுதி பார்த்துக்குங்க. Expose the following as the product of disjoint cycles. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ல இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சைக்கிள்லயும் 1 இருக்குது, தேர்ட் சைக்கிள்லயும் 1 இருக்குது. சரிங்களா? அப்ப இது வந்து என்ன ஃபார்மட்ல இல்லைனாக்கா டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ் ஃபார்மட்ல இல்ல. அப்ப இதை டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளா எழுதுங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை முதல்ல என்னவா மாத்திக்கணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்முடேஷனை மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளா கொண்டு வந்துக்குங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இப்படியே கூட டைரக்டாவே சைக்கிளா எழுதலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குது? 1 இருக்கா? 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்ப நான் 1 எழுதிட்டேன். இதுல 1ஓட இமேஜ் என்ன? 1ஓட இமேஜ் 2. சரிங்களா? அடுத்து அந்த 2ஓட இமேஜ் இதுல என்னன்னு பார்க்கணும். இதுல 2வே இல்ல. சரி, அடுத்து இங்க வந்துடணும். இதுல 2ஓட இமேஜ் என்ன இருக்கு? இதுலயும் 2வே இல்ல. சரி, அடுத்து இதுல வந்து என்னன்னு 2ஓட இமேஜ் இதுல 2வே இல்ல அப்படின்னாக்கா 2 போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து திருப்பி 2 எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடணும். 2ஓட இமேஜ் இந்த செட்ல இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2ஓட இமேஜ் வந்து 3. அடுத்து 3யை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 3 செகண்ட் சைக்கிள் இருக்கா? இல்ல. அப்படியே கேரி அவுட் பண்ணி தேர்ட் சைக்கிள் வருங்க. தேர்ட் சைக்கிள்ல 3 இருக்கா? இல்ல. அப்படியே கேரி அவுட் பண்ணி ஃபோர்த் சைக்கிளுக்கு வருங்க. ஃபோர்த் சைக்கிள்ல 3 இருக்கா? இல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 3 இங்க எழுதிக்கணும். சரிங்களா? 1 goes to 2, 2 goes to 3. அடுத்து 4 பாக்குறோம். 4 ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா செகண்ட் சைக்கிள்ல வந்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3ஓட இமேஜ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 3ஓட இமேஜ் வந்து 1ங்களா? ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 3ஓட இமேஜ் 1. அந்த 1 எடுத்து கொண்டு வந்து அப்படியே எங்க வரணும்? செகண்ட் சைக்கிள்ல வரணும். செகண்ட் சைக்கிள்ல 1 இல்லையா? திருப்பி தேர்ட் சைக்கிளுக்கு வாங்க. தேர்ட் சைக்கிள்ல 1ஓட இமேஜ் என்ன? 6. சரிங்களா? அப்ப அந்த 6 எடுத்துட்டு ஃபோர்த் சைக்கிளுக்கு வாங்க. ஃபோர்த் சைக்கிள்ல 6 இருக்கா? இல்ல. அப்ப அடுத்து என்னத்தை எழுதிரும் கேட்டீங்கன்னாக்கா 6 எழுதிரும். ஓகேங்களா? 6 எழுதியாச்சு. இப்ப திருப்பி ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு போகணும். 6ஓட இமேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 6 இல்ல. அப்ப செகண்ட் சைக்கிள் போய்க்கங்க. செகண்ட் சைக்கிள்ல 6 இல்ல. அப்ப தேர்ட் சைக்கிளுக்கு வாங்க. தேர்ட் சைக்கிள்ல 6ஓட இமேஜ் என்ன? 7. 7. ஓகே. அது 7 தூக்கிட்டு ஃபோர்த் சைக்கிளுக்கு வாங்க. ஃபோர்த் சைக்கிள்ல 7 இருக்கா? இல்ல. அப்ப 7 எழுதிடணும். திருப்பி 7 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 7 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சைக்கிளுக்கு வாங்க. 7 அப்படிங்கிற எலமெண்ட் ஃபர்ஸ்ட் சைக்கிள் இருக்கா? இல்ல. அப்ப 7 ஃபிக்ஸ்னு அர்த்தம். செகண்ட் சைக்கிள் இருக்கா? இல்ல. அப்ப 7 ஃபிக்ஸ்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் சைக்கிளுக்கு வாங்க. 7ஓட இமேஜ் என்னது? 8. 7ஓட இமேஜ் 7க்கு பக்கத்துல உள்ள நம்பர் தான். ஸோ 7ஓட இமேஜ் வந்து 8. சரி, ஓகே. அடுத்து 8ஓட இமேஜ் வந்து அடுத்த சைக்கிள் என்ன? அடுத்த சைக்கிள் 8ஓட இமேஜ் 8 தான். அப்ப இங்க என்ன போடணும்? 8 போடணும். சரி, ஓகேங்களா? அடுத்து என்ன எழுதி பார்க்கணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து 8ஓட இமேஜ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 8 இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் 8ஓட இமேஜ் 8னு அர்த்தம். செகண்ட் சைக்கிள்ல 8 இல்ல அப்படின்னா 8ஓட இமேஜ் 8னு அர்த்தம். அடுத்து தேர்ட் சைக்கிள்ல 8ஓட இமேஜ் என்ன இருக்கு? 9 இருக்குது. அப்ப 8ஓட இமேஜ் வந்து 9 இங்க. திருப்பி அடுத்து இங்க என்ன பார்க்கணும்? 9ஓட இமேஜ் இங்க பார்க்கணும். 9ஓட இமேஜ் வந்து 9 தான். அடுத்த லாஸ்ட் சைக்கிள். அப்ப இங்க என்ன போட்டுறோம்னு கேட்டீங்கன்னாக்கா 9 போட்டணும். திருப்பி 9 ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப பாருங்க 9 ஃபிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா 9ஓட இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 9 தான். செகண்ட் சைக்கிள்ல 9ஓட இமேஜ் 9 தான். தேர்ட் சைக்கிள்ல 9ஓட இமேஜ் என்ன? தேர்ட் சைக்கிள்ல 9ஓட இமேஜ் வந்து 1. சரி, ஓகே. அடுத்து 1 எடுத்துக்கிட்டு ஃபோர்த் சைக்கிள் வந்தீங்கன்னாக்கா ஃபோர்த் சைக்கிள்ல 1ஓட இமேஜ் என்ன? 5 ஏற்கனவே எழுதிருக்கீங்களா? இல்ல. அப்ப என்னத்தை எழுதிருன்னு கேட்டீங்கன்னாக்கா 5 எழுதிடணும். இப்போ அடுத்து 5 ஃபிக்ஸ் பண்ணணும். 5 ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 5ஓட இமேஜ் வந்து 5 தான். செகண்ட் சைக்கிள்ல 5ஓட இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 4. தேர்ட் சைக்கிள்ல 4ஓட இமேஜ் வந்து 4 தான். ஃபோர்த் சைக்கிள்ல 4ஓட இமேஜ் 4 தான். சரிங்களா? அப்ப 4 இது வரைக்கும் எழுதிருக்கீங்களா? எழுதல. அப்ப அதை 4 எழுதிடாச்சு. ஓகேங்களா? 9 எலமெண்ட்ஸ் வந்துச்சா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 எலமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போதான் க்ளோஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். வேணா செக் பண்ணி பாத்துங்க. இப்போ லாஸ்ட் என்னத்துல முடிச்சிருக்கோம்? 4ல முடிச்சிருக்கோம். இப்போ 4 ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 4ஓட இமேஜ் 4 தான். செகண்ட் சைக்கிள்ல 4ஓட இமேஜ் வந்து 5. இப்போ 5 ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த சைக்கிள்ல பார்க்கணும்.
அடுத்த சைக்கிளில் 5ஓட இமேஜ் 5 தான். அதுக்கு அடுத்த சைக்கிளில் 5ஓட இமேஜ் 1 தான். 1 ஏற்கனவே எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. அப்போ க்ளோஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள்ஸோட டிஸ்ஜாயிண்ட். இது வந்து டிஸ்ஜாயிண்ட் கிடையாது எல்லாமே, சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரே ஒரு சைக்கிள்லே இந்த பெர்முடேஷனை நம்ம எழுதிடலாம். தட்ஸ் ஆல். ஸோ இதில் குழப்பம் இருக்குங்களா? நீங்கள் சொல்லி பாருங்க. ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இது ஒவ்வொன்றுலையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு பெர்முடேஷன்லையும் டொமைன் வந்து 9 எலமெண்ட்ஸ் இருக்கதா அர்த்தம். 9 எலமெண்ட்ஸை போட்டு கீழே அதோட இமேஜஸ் எழுதி விட்டு 9 எலமெண்ட்ஸ் இருக்கிற 4 பெர்முடேஷன் எழுதி எல்லாத்துக்கும் காம்போசிஷன் செக் பண்ணி பார்க்கணும். தலைவலி, சரிங்களா? அது ரொம்ப சிரமம். இப்போ நான் செகண்ட் ஒன்று சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு ஓரளவு புரிதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இப்போ இதில் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? 1 2 3 இருக்குங்களா? அப்போ 1 2 3 மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குது? 1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சைக்கிளில் 1ஓட இமேஜ் 2. இப்போ 2ன்னு கிடச்சிச்சா? திருப்பி 2 இங்கே செக் பண்ணணும். 2ஓட இமேஜ் 3. செகண்ட் சைக்கிளில் 3 வந்துருச்சா? இப்போ 3 இங்கே செக் பண்ணணும். 3 வந்து தேர்டு சைக்கிளில் 3 இல்லைன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா 3ஓட இமேஜ் 3ன்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன போட்டுடணும்? 3. லாஸ்ட் சைக்கிளில் 3ஓட இமேஜ் 3னால 3 வந்துடுது. இப்போ 3ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் சைக்கிளில் 3ல ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சைக்கிளில் 3ஓட இமேஜ் 3 தான். ரெண்டாவது சைக்கிளில் 3ஓட இமேஜ் 1. அப்போ 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. மூணாவது சைக்கிளில் 1ஓட இமேஜ் என்ன? 2. அப்போ கடைசியாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 கிடச்சிருக்கு. அடுத்து இதோடய முடிஞ்சிச்சு. வேணா செக் பண்ணி காமிச்சிடறேன். இப்போ 2 ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிளில் 2ஓட இமேஜ் என்ன? 1. இப்போ 1 எடுங்க. செகண்ட் சைக்கிளில் 1ஓட இமேஜ் என்ன? 2. இப்போ 2 எடுங்க. தேர்டு சைக்கிளில் 2ஓட இமேஜ் என்ன? 1. ஆல்ரெடி எழுதியாச்சா? க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். சைக்கிளாக எழுதி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்த ரிசல்ட் என்ன? ஒரு சைக்கிள் கொடுத்துட்டு அந்த சைக்கிளுக்கு இன்வர்ஸ் கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப 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 ஈஸி. ஜஸ்ட் அந்த சைக்கிளை அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதி விட்டுருங்க, சரிங்களா? எழுதி விட்டிங்கனாக்கா அதான் அந்த சைக்கிளோட இன்வர்ஸு. ஓகேங்களா? அடுத்து ஒரு சைக்கிள் கொடுத்துட்டு அந்த சைக்கிளுக்கு ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு சைக்கிள் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா A, B, C, D அப்படின்னு ஒரு சைக்கிள் கொடுக்குறேன்னா அந்த சைக்கிளில் எந்த நம்பரை அப்ளை பண்ணால் அது ஐடென்டிட்டி பர்முடேஷனாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். அதான் அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்பர் ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்க்கணும். ஸோ ஓகே, பவர் வந்து 1 எதுக்கு மட்டும் தான் வரும்னு கேட்டால் ஐடென்டி பர்முடேஷனுக்கு மட்டும் தான் ஆர்டர் வந்து 1. மற்ற எல்லா பர்முடேஷனுக்கும் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ இந்த பர்முடேஷன் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பவரில் 2 போடுறோம். பர்முடேஷன் பவரில் 2 போட்டோன்னு அர்த்தம் 1,2,3 காம்போசிஷன் 1,2,3 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை எப்படி எழுதுன்னு வேணா எழுதி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. 1ஓட இமேஜ் வந்து 2. அடுத்து 2 வந்தாண்டா கொண்டு வந்தோம்னாக்கா 2ஓட இமேஜ் வந்து 3. அப்போ 3 போட்டுடணும். அடுத்து 3யை ஃபர்ஸ்ட்டில் செக் பண்ணணும். 3ஓட இமேஜ் வந்து 4. 4 அடுத்து ரெண்டாவதுல பார்க்கணும். 4ஓட இமேஜ் 1. ஏற்கனவே எழுதிட்டோமா அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடணும். நம்பர் வந்து முடியல, நமக்கு 4 நம்பர் இருக்குது. அப்போ திருப்பி என்னத்தில் 1 3 எழுதிட்டோம்னாக்கா திருப்பி என்ன விடுபட்ட நம்பர் என்ன? 2 ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சைக்கிளில் 2ஓட இமேஜ் வந்து 3. ஃபர்ஸ்ட் சைக்கிளில் 2ஓட இமேஜ் வந்து 3. திருப்பி அந்த 3 எடுத்துக்கிட்டு ரெண்டாவது சைக்கிளுக்கு வரும். 3ஓட இமேஜ் வந்து 4. அப்போ 2,4 எல்லா எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ 1 2 3 4 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது இதுதான், சரிங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறான்? 1 2 3 4 ஹோல் கியூப் கண்டுபிடிக்க போகிறான். 1 2 3 4 ஹோல் கியூப்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4 ஹோல் கியூப்னா அதோட மீனிங் என்ன? 1 2 3 4 இன்ட்டு 1 2 2 3 4 ஹோல் ஸ்கொயர் அர்த்தமா? அப்போ 1 2 3 4 எழுதிட்டேன். 1 2 3 4 ஹோல் ஸ்கொயர் வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? 1,3 and 2,4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ திருப்பி இதை பூரா ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் பண்ணுற ரூல் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னாக்கா சைக்கிள் 1 4 3 2 அப்படின்னு வரும். திருப்பி அதோட பவரில் 4 கண்டுபிடிக்கிறேன். 1 2 3 4 பவரில் 4 போகிறேன். 4 போகிறேன்னு அர்த்தம் 1 2 3 4 ஹோல் பவர் 1 இன்ட்டு 1 2 3 4 ஹோல் பவர் 3 அப்படின்னு அர்த்தம். போட்டு கண்டுபிடிச்சிங்கனாக்கா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐடென்டி பர்முடேஷன் கிடச்சிருது. அப்போ இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 4. சரிங்களா? அப்போ இந்த சைக்கிளோட லெங்த் என்ன? 4. ஏன்னா 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 4. இந்த சைக்கிளோட ஆர்டர் என்ன? 4. அப்போ என்ன உங்களுக்கு கன்க்ளூஷன் வருது? சைக்கிள் ஆஃப் லெங்த் 3க்கு ஆர்டர் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3. சைக்கிள் ஆஃப் லெங்த் 4க்கு ஆர்டர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 4. அப்போ சைக்கிள் ஆஃப் லெங்த் n-க்கு ஆர்டர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n. அடுத்து டிரான்ஸ்போஷனிங்கிற சைக்கிள் ஆஃப் லெங்த் 2வா? அப்போ சைக்கிள் ஆஃப் லெங்த் 2க்கு ஆர்டர் என்ன? 2 தான். ஸோ அப்போ ஏபி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்போஷன் கொடுத்தோம்னாக்கா அதுக்கு 2 போட்டோம்னா கண்டிப்பாக அது ஐடென்டி பர்முடேஷனாக ரெடியூஸ் ஆகிடும்.
அதான் அடுத்த ரிசல்ட் சொல்லியாச்சு. ஆர்டர் ஆஃப் n சைக்கிள் இஸ் n. அதோட மீனிங் என்ன? nth பவர் ஆஃப் n சைக்கிள். ஒரு n சைக்கிள்ல பவர் n போட்டோம்னா அது என்ன ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஐடென்டிட்டி பெர்முடேஷனா ரெடியூஸ் ஆயிடும். இப்ப ஒரு பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் பெர்முடேஷன் ஒரு சைக்கிள் வந்து சைக்கிளுக்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லியாச்சு. அப்படி ரிவர்ஸ்ல வந்துக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு பெர்முடேஷன் கொடுத்தாச்சு, அந்த பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் பெர்முடேஷன் கேட்கறாங்க அப்படின்னாக்கா ஒரு பெர்முடேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனா இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்து எழுதிக்கிங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ரொசீஜர் சொல்லலாம். எப்படி ப்ரொசீஜர் சொல்லலாம்? ஒரு பெர்முடேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனா இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு இன்வர்ஸ் கேட்டாக்கா நீட்டா அழகா ரிவர்ஸ்ல எழுதிட்டு போயிடலாம். சரி, இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ரொம்ப ஈஸி. ஒரு பெர்முடேஷன் கொடுத்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் வேலை கிடையாது. ஸோ 1 2 3 4 அப்படின்னு போட்டு 4 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டொமைன் 1 2 3 4 எழுதிருங்க. ரிவர்ஸ்லேருந்து மேலே போய் எழுதிருங்க. இப்போ 4ஓட இமேஜ் என்ன? இங்கேருந்து இங்கே வரணும். 4 இதுக்கு ரிலேட் ஆயிருக்கு 1ஆ, அப்போ இந்த இடத்துல 1 போட்டுக்கணும். அடுத்து 1 என்னத்துக்கு ரிலேட் ஆயிருக்கு 2ஆ, 1 வந்து இங்கே 2 போட்டுக்கணும். அடுத்து 3 2 எதுக்கு ரிலேட் ஆயிருக்கு 3கா, 2 எதுக்கு ரிலேட் ஆயிருக்கு 3கா, அப்போ 2க்கு கீழே 3 போட்டுக்கணும். 3 என்னத்துக்கு ரிலேட் ஆயிருக்கு 4ஆ, அப்போ 3க்கு கீழே 4 போட்டுக்கணும். அவ்வளோதான். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. எஃப் காம்போசிட் எஃப் இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிட்டி பெர்முடேஷன் வரும். செக் பண்ணலாமா? செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 4 1 2 3 காம்போசிட் 1 2 3 4 2 3 4 1. செக் பண்ணி பார்ப்போம். 1 goes to 4, திருப்பி 4 எடுத்து பார்த்தோம்னா 4 goes to 1, 1 1க்கே போயிடுச்சு. சரிங்களா? அடுத்து 2 goes to 1, 1 goes to 2, ஸோ 2ஓட இமேஜ் 2வே வந்துருச்சு. அடுத்து 3 goes to 2, 2 goes to 3, அப்போ 3ஓட இமேஜ் 3ஏ வந்துருச்சு. 4 goes to 3, 3 goes to 4, 4ஓட இமேஜ் 4ஏ வந்துருச்சு. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஒரு பெர்முடேஷன் கொடுத்தா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அப்படியே கீழே உள்ள நம்பரை வந்து டொமைனா எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்ஸை வந்து அதோட இமேஜா போட்டிங்கனாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஒரு பெர்முடேஷன் ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இருக்கிறப்ப அதுக்கு இன்வர்ஸ் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்போசிஷனை வந்து ரிவர்ஸ்ல இருந்து மாற்றி எழுதிருங்க. அதான் அந்த கிவன் பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் பெர்முடேஷன். அதுதான் இந்த தியரத்தோட மீனிங். இப்போ ஏற்கனவே சொல்லிட்டோம், 2 ஈவன் பெர்முடேஷன் ப்ராடக்ட் பண்ணோம்னாக்கா ஈவன் பெர்முடேஷன் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டோம். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈவன் பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்னவா இருக்கும்? அது ஈவன் பெர்முடேஷன் தான் இருக்கும். அப்போ பாருங்க, எஃப்ங்கிறதுல எத்தனை டிரான்ஸ்போசிஷன் இருக்கு? 4 டிரான்ஸ்போசிஷன் இருக்கு. அப்போ எஃப்ங்கிறது இங்கே ஈவன் பெர்முடேஷன், இன்வர்ஸ்லயும் 4 தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பெர்முடேஷன், ஒரு ஈவன் பெர்முடேஷனுக்கு டிரான்ஸ்போசிஷன் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அகைன் அது ஈவன் பெர்முடேஷன் தான் இருக்கும். ஒரு ஆட் பெர்முடேஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அகைன் அது ஆட் பெர்முடேஷன் தான் இருக்கும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து நம்ம என்ன பெர்முடேஷன் செலக்ட் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஈவன் பெர்முடேஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஐடென்டிட்டி பெர்முடேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ ஈவன் பெர்முடேஷன். அடுத்து, the order of the permutation of the disjoint cycles of length m1, m2 up to etc mk is the least common multiple of m1, m2 up to etc mk. அதாவது ஒரு பெர்முடேஷன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கங்க. அந்த பெர்முடேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளா எழுதுறீங்க. எப்படி டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளா எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x1, x2, x3 வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா x4, x5, x6, x7 அப்படின்னு போட்டு இன்னொன்று வந்து x8, x9 அப்படின்னு கொடுத்துட்டேன். இதுதான் ஒரு பெர்முடேஷன். இந்த பெர்முடேஷனில் பாருங்க, ஃபர்ஸ்ட் சைக்கிள், செகண்ட் சைக்கிள், தேர்ட் சைக்கிள் ஏதாவது நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கா, ரிப்பீட் ஆகல. அப்போ இது வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்னு சொல்றோம். சரிங்களா? ஒரு பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளா எழுதின பிறகு இந்த பெர்முடேஷனுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பெர்முடேஷனை சிங்கிள் சைக்கிளா சொல்றோம்னாக்கா ஈஸியா அதுக்கு ஆர்டர் சொல்லிடலாம். என்னது? அந்த சைக்கிளோட லெங்த் தான் அதுக்கு ஆர்டர்னு சொல்லிட்டு. இப்போ நான் பெர்முடேஷனை ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எழுதியிருக்கேன். இதுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் சைக்கிளோட லெங்த் என்ன? 3, செகண்ட் சைக்கிளோட லெங்த் என்ன? 4, தேர்ட் சைக்கிளோட லெங்த் என்ன? 2. இது மூணுக்கும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது மூணுக்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 12 தான் எல்சிஎம். சரிங்களா? 4 tables, least common multiple of 3, 4, 12 is 2 is nothing but the 12. அப்ப நான் எழுதி போட்டிருக்க இந்த பெர்முடேஷனுக்கு ஆர்டர் ஆஃப் ஏ பெர்முடேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 12. அதாவது இந்த பெர்முடேஷனுக்கு பவர்ல 12 அப்ளை பண்ணா மட்டும் தான் அது வந்து ஐடென்டிட்டி பெர்முடேஷன் ரெடியூஸ் ஆகும். மற்ற எந்த பவருக்கும் அது வந்து என்ன ரெடியூஸ் ஆகாது, ஐடென்டிட்டி பெர்முடேஷனா ரெடியூஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் காணொலி மூலமா நான் என்ன நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பெர்முடேஷன் கொடுத்தா அதுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சைக்கிள் கொடுத்தா சைக்கிளோட ஆர்டர் என்னன்னு கேட்டாக்கா அந்த சைக்கிளோட லெங்த் தான்.
அதே ஒரு பெர்முடேஷனுக்கு ஆர்டர் என்ன, ஒரு சைக்கிள் ஃபார்மட்ல இல்லாத ஒரு பெர்முடேஷன் கொடுத்து ஆர்டர் என்னன்னு கேட்டாக்கா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதை ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எழுதுங்க. ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எழுதின பிறகு அந்த சைக்கிளோட லெங்த் எல்லாத்தையும் எழுதி அந்த சைக்கிளோட லெங்த்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அந்த பெர்முடேஷனுக்கு ஆர்டர். ஸோ இந்த தியரி மூலமா நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெர்முடேஷனுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். சைக்கிள் ஆஃப் ஈவன் லெங்த் இஸ் ஆட் பெர்முடேஷன். பார்க்கலாமே. சைக்கிள் ஆஃப் ஈவன் லெங்த்னா நான் உனக்கு சைக்கிள் ஆஃப் ஈவன் லெங்த் எழுதுறேன். ஏ கமா பி கமா சி கமா டி சைக்கிள் ஆஃப் ஈவன் லெங்தா. இது வந்து என்ன பெர்முடேஷன் அப்படின்னு கேட்டால் ஆட் பெர்முடேஷன் சொல்லலாம். ஏன் இதை வந்து என்னவா எழுதலாம், நம்மளால என்ன எப்படி எழுத முடியும், ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் எழுத முடியுமா, எப்படி எழுத முடியும், ஏ கமா பி ஏ கமா சி ஏ கமா டி அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் எழுத முடியும். எத்தனை டிரான்ஸ்போசிஷன் வந்திருக்கு, 3. 3ங்கிறது என்னது, ஆட் நம்பர். அப்போ இந்த சைக்கிள் வந்து என்ன சைக்கிள், ஆடா ஈவனா, ஈவன், சாரி ஆட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் வரதுனால இது வந்து ஆடு. அப்ப சைக்கிளோட லெங்த் 4ன்னு இருக்குனாக்கா அதை ஆடு நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷனை வச்சு எழுதிக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றாங்கனாக்கா சைக்கிள் ஆஃப் ஈவன் லெங்த் இஸ் ஆட் பெர்முடேஷன். அப்ப சைக்கிள் ஆஃப் ஆட் லெங்த் என்ன வரும் செக் பண்ணி பாருங்க. ஏ கமா பி கமா சி மட்டும் போட்டா எப்படி எழுதிக்கலாம், ஏ கமா பி ஏ கமா சி அப்படின்னு எழுதிக்கலாமா. இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் தானே. அப்ப சைக்கிள் ஆஃப் ஆட் லெங்த் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஈவன் பெர்முடேஷனா இருக்கும். ஓகே, அடுத்து ஏ ஆஃப் எஸ் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு தெரியும், செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் தி செட் எஸ். அதுல செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் ஆன் செட் எஸ் அதான் சொல்றோம். தென் either all permutations are even permutation or half are even permutation. all are even அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டினாக்கா எஸ்ல வந்து ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா அப்படின்னா ஒரே ஒரு பெர்முடேஷன் தான் வரும். அது வந்து ஐடென்டி பெர்முடேஷன். அது வந்து என்னவா இருக்கும், ஈவனா இருக்கும். சரிங்களா. ஸோ ஒரு சிம்பிளா சொல்லணும்னாக்கா சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி எண்ணில் 50% ஆஃப் பெர்முடேஷன் வந்து ஈவன் பெர்முடேஷனாக இருக்கும், 50% ஆஃப் பெர்முடேஷன் வந்து ஆட் பெர்முடேஷனாக இருக்கும். சரிங்களா. எக்ஸப்ட் செட்டில் ஒரு எலமெண்ட் இல்லாமல் 2 எலமெண்ட் 3 எலமெண்ட்லாம் இருந்துச்சுனாக்கா 50% ஈவன் பெர்முடேஷனாக இருக்கும், 50% ஆட் பெர்முடேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், நீங்கள் எதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டிட்டர்மைன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்ஸ் ஆர் ஈவன் பெர்முடேஷன். அப்போ இந்த இந்த சைக்கிளை பூராக்கா டிரான்ஸ்போசிஷனாக எழுதிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போசிஷனை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதில் எது இதெல்லாம் ஈவன் பெர்முடேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ 2 எலமெண்ட்டை வச்சு ஜெனரேட் பண்ற குரூப் அப்படிங்கிறலாம் என்ன நமக்கு தெரியும். குரூப் ஜெனரேட்டட் பை தி கிவன் எலமெண்ட் அப்படிங்கிறலாம் என்னன்னு தெரியும். ஸோ வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் சப் குரூப் ஆஃப் Sn containing the transposition 1,2 and the cycle of length n 1,2, 3 up to n அப்படிங்கிறத கேட்டீங்கன்னாக்கா அது வந்து ஹோல் குரூப்பே ஒடியாந்துரும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா the whole group Sn is generated by the transposition 1,2 and the cycle of length n 1,2, up to etc n. இந்த 2 எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு டோட்டலா எஸ்என்ல உள்ள எல்லா பெர்முடேஷன் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். அதான் எஸ்என் இஸ் ஜெனரேட்டட் பை தி 2 சைக்கிள் 1,2 and n சைக்கிள் 1,2 up to etc n அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்த மீனிங் அதே கொடுத்துட்டேன். எஸ்என் இஸ் a group generated by 1,2 and 1,2 up to etc n. For n greater than or equal to 3, n greater than or equal to 3 ரொம்ப இது முக்கியம். ஏன்னா greater than or equal to 3 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 3 வந்தால் தான் 3 சைக்கிளே கிடைக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2னாக்கா 2 சைக்கிளே வராது இல்லையா, 3 சைக்கிளே வராது இல்லைங்களா. ஸோ ஃபார் n greater than or equal to 3 சப் குரூப் ஜெனரேட்டட் பை 3 சைக்கிள்ஸ். இப்போ என்ன செலக்ட் பண்ணிக்கணும், n greater than or equal to 3 அப்படின்னாக்கா என்னோட வேல்யூ 3, 4ல செலக்ட் பண்ணிக்கங்க. 3, 4, 5 எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் உள்ள இப்போ பெர்முடேஷன் குரூப்புக்கு 3 சைக்கிள்ஸை வச்சு ஒரு குரூப் ஜெனரேட் பண்ணோம்னாக்கா அது என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குரூப்புக்கு அல்டர்னேட்டிங் குரூப்பா இருக்கும். அதான் சப் குரூப் ஜெனரேட்டட் பை 3 சைக்கிள்ஸ் இஸ் an அல்டர்னேட்டிங் குரூப். இதில் நான் எஸ்என் எடுத்துக்கிட்டு 2 சைக்கிள் எடுத்துக்கிட்டும் நான் சப் குரூப் ஜெனரேட் பண்ணியிருக்கேன், 3 சைக்கிள் எடுத்துட்டும் சப் குரூப் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். பின்னாடி அதெல்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து கீழே சொல்லியிருக்கேன், ஆர்டர் ஆஃப் எனி பர்முடேஷன் எஃப் இன் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு தி லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் எம். ஏற்கனவே நம்ம அந்த ரிசல்ட்டையும் ப்ராப்ளத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ ஆர்டர் ஆஃப் பெர்முடேஷன் அப்படின்னு கேட்டாக்கா என்ன சொன்னேன், ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிளாக எழுதிங்க. சைக்கிளாக எழுதிட்டு அதோட லெங்க்த்தை கண்டுபிடிங்க. அந்த லெங்க்த்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு எல்சிஎம் எடுங்க. அந்த எல்சிஎம் தான் அந்த பெர்முடேஷன் ஆர்டர்னு சொன்னேன். வேணும்னா இந்த பெர்முடேஷனை 4 டைம்ஸ் எழுதி பாருங்க. 4 டைம்ஸ் எழுதி காம்போசிஷன் எடுத்து பாருங்க. அது ஐடென்டி பெர்முடேஷனாக ரெடியூஸ் ஆகிடும்.
If a subgroup H of Sn contains both even and odd permutation, then order of H cannot be odd. ஒரு சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி எண்ணில் ஒரு சப்குரூப் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த சப்குரூப்பில் வந்து ஈவன் பெர்முடேஷனும் இருக்குது, ஆட் பெர்முடேஷனும் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து ஆட் நம்பராக வரத்துக்கு சான்ஸ் இல்லை, அவ்வளோதான் அதில் சொல்கிறாங்க. சரிங்களா? சென்டர் ஆஃப் எஸ்என், அதாவது என் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3னா அதோட அர்த்தம் என்னன்னாக்கா சென்டர் ஆஃப் S3 என்ன வரும் கேட்டினாக்கா ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் வரும். என்னது? ஐடென்டி எலமெண்ட் மட்டும் தான் வரும். சென்டர் ஆஃப் S4 என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா ஐடென்டி எலமெண்ட் மட்டும் தான் வரும். அதாவது ஐடென்டி பெர்முடேஷன் மட்டும் தான் மற்ற எல்லா பெர்முடேஷனோடையும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து in Sn the number of distinct cycle of length r is obtained by the formula 1 by r into n factorial by n minus r factorial. இப்போ S3க்கு எத்தனை சைக்கிள் ஆஃப் லெங்த் 2 இருக்குன்னு பார்க்கலாமா? இன் S3ல எத்தனை பெர்முடேஷன் இருக்கும்? 6 பெர்முடேஷன் இருக்கும். ஸோ அதில் சைக்கிள் ஆஃப் லெங்த் 2 எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா in Sn the number of distinct cycles of length r அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 1/2 into 3 factorial by 3 minus 2 factorial. அப்ளை பண்ணோம்னாக்கா 1/2 3 ஃபேக்டர்லாம் 3 into 2 into 1 3 minus 2 ஃபேக்டர்லாம் 1 ஃபேக்டர் வேல்யூ 1. இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3 வருது. அப்போ S3ல எத்தனை 2 சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3 2 சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த 2 சைக்கிள்ஸ்லாம் பின் கீழே எழுதி காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி எண்ணில் 6 லெங்த் இருக்கிற மாதிரி எத்தனை சைக்கிள் இருக்கும் அப்படிங்கனாக்கா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாக்கா அத்தனை சைக்கிள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். A4 is the only subgroup of order 12 in S4. S4ல ஆர்டர் 12 இருக்கிற மாதிரி எத்தனை சப்குரூப் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு சப்குரூப் தான் இருக்கும். அது என்னன்னாக்கா அல்டர்னேட்டிங் குரூப். அல்டர்னேட்டிங் குரூப்னா ஏற்கனவே உங்களுக்கு என்னன்னு தெரியும். A5 அப்படிங்கிறது S5ஓட நார்மல் சப்குரூப். அந்த A5க்கு நார்மல் சப்குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னாக்கா A5 has no normal subgroup. Only subgroup of A5 has order at most 12. A5ஓட சப்குரூப்புக்கெல்லாம் ஆர்டர் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அட்மோஸ்ட் 12 இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் சைக்கிளிக் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 4 என்ன ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டர் 4நாலே கண்டிப்பாக அபிலியன் குரூப் தான். சரிங்களா? ஆனால் அபிலியனாக இருக்கணும், ஆனால் சைக்கிளிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா அந்த குரூப்போட ஸ்ட்ரக்சர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். E, A, B, AB அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதில் ஏவோட ஆர்டர் 2 இருக்கும், பியோட ஆர்டர் 2 இருக்கும், ஏபியோட ஆர்டரும் 2 இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதா அபிலியன் குரூப். இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச குரூப் தான். இந்த மாதிரி 12th ஒரு சம்ம கொடுத்து ஷோத்தரிட்டிஸ் அண்ட் அபிலியன் குரூப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது வந்து கெலின்-4 குரூப். இந்த உள்ள ஐடென்டி மேட்ரிக்ஸ் வர மற்ற எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் ஆர்டர் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 தான் இருக்கும். வேணா செக் பண்ணி பாருங்க. இல்லை பெர்முடேஷன் வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா S4ல இந்த மாதிரி ஒரு குரூப் எடுத்துக்கங்க. இதுவும் கெலின்-4 குரூப் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இதோட ஆர்டர் 2, இதோட ஆர்டர் 2, இதோட ஆர்டரும் 2ஆக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ சப் குரூப் ஆஃப் S4. ஸோ கெலின்-4 குரூப் வந்து கெலின்-4 குரூப்போட ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டேன், பார்த்துக்கங்க. ஃபைண்ட் ஆர்டர் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் S3. S3ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஆர்டர் கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் நிறைய சொல்லிட்டோம். ஸோ S3 எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் எழுதிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சைக்கிளிக் ஃபார்மேட்டில் எழுதிக்கிங்க. S3 எலமெண்ட்ஸை சைக்கிளிக் ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா சைக்கிள் ஆஃப் லெங்க் 3 அப்படின்னாக்கா ஆர்டர் வந்து 3 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ சைக்கிள் ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டிங்கனாக்கா எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு ஆர்டர் 3, எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கு ஆர்டர் 2 அப்படின்னு ஈஸியாக ஆர்டர் 2 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அடுத்து என்ன சொல்லிக்கோம்னாக்கா A4 ஹேஸ் நோ எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4. A4ங்கிறது என்னது? S4ல உள்ள எல்லா ஈவன் பெர்முடேஷனையும் சேர்த்து எழுதுறது தான் A4. அது வந்து அல்டர்னேட்டிங் குரூப். அது வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும் S4க்கு. அதில் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து 4க்கு மேலே வராது. எல்லா எலமெண்ட்டுக்கும் அதில் உள்ள எல்லா பெர்முடேஷனுக்கும் ஆர்டர் வந்து 4ஓட கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்ன சொல்லலாம் இதில் கொஸ்டின் எப்படி கேட்கலனாக்கா இப்போ S4ல ஒரு பெர்முடேஷன் சொல்லுன்னு கேட்டினாக்கா சைக்கிள் ஃபார்மேட்டில் சொல்கிறேன் 1 2 3 4 அப்படிங்கிற பெர்முடேஷன் வந்து
A4ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இது வந்து எதிரில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லைனாக்கா A4ல வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா இதோட ஆர்டர் என்னது, இதோட லெங்த் என்ன 4ஆ? அப்போ இந்த குரூப்போட இந்த சைக்கிளோட ஆர்டர் வந்து 4 அப்படின்னா இது வந்து A4ல வராது. ஏன்னா A4ல வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து 4 விட கம்மியாக தான் இருக்கும். ஹேஸ் நோ எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 4 இருக்கு இல்லைங்களா? அப்போ 4 விட கம்மியாக தான் இருக்கும் A4ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஆர்டர். ஸோ அதனால இதோட ஆர்டர் 4 அப்படிங்கிறதுனால இந்த எலமெண்ட் வந்து A4ல வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேற மாதிரி இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெர்முடேஷன் 1 2 3 4 வந்து எப்படி எழுதலாம்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் எழுதுறாந்தாக்கா 1 2 1 3 1 4 எழுதலாமா? ஸோ எத்தனை டிரான்ஸ்போசிஷன் வந்திருக்கு? 1 2 3ன்னு 3 டிரான்ஸ்போசிஷன் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பெர்முடேஷன் வந்து என்ன பெர்முடேஷன்? ஆட் பெர்முடேஷன். ஆட் பெர்முடேஷன் வந்து எதுல வராது? A4ல வராது. ஏன்னா A4ல உள்ளது எல்லாமே ஈவன் பெர்முடேஷன். ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா A4ல எந்த ஒரு எலமெண்ட்டுக்குமே ஆர்டர் வந்து 4 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இஃப் n greater or equal to 5, an is the only non-trivial normal subgroup in Sn. Snல உள்ள n greater or equal to 5ங்கிறப்ப அதாவது S5, S6, S7 எல்லாத்துலயுமே உள்ள ஒரே ஒரு நார்மல் சப்குரூப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதோட அல்டர்னேட்டிங் சப்குரூப் மட்டும் தான் அதுக்கு நான் ஒரே ஒரு நார்மல் சப்குரூப்பா இருக்கும். வேற நார்மல் சப்குரூப் இருக்கிறதுக்கு முடியாது. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா என்னோட வேல்யூ வந்து 5 இல்லை 5 விட ஜாஸ்தியா இருக்கும் பொழுது. அடுத்து இஃப் G is equal to Sn, Gங்கிறது சிமெட்ரிக் குரூப் ஆஃப் டிகிரி n அப்படின்னு செலக்ட் பண்ணோம்னாக்கா the set of all transposition in G generates G. அந்த ஹோல் குரூப் Sn வந்து ஜெனரேட் பண்றதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த Snக்கு எதெல்லாம் டிரான்ஸ்போசிஷன் எழுத முடியுமோ அந்த டிரான்ஸ்போசிஷனை பூரா எடுத்து ஒரு செட்டில் எழுதிருங்க. அந்த அப்புறம் குரூப் ஜெனரேட்டட் பை த டிரான்ஸ்போசிஷன் கண்டுபிடிங்க. அது வந்து ஹோல் குரூப்பா ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் அதோட தீரம். அடுத்து காஞ்சுகேட் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டுக்கு காஞ்சுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் ப்ரொசீஜர். என்ன ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 2 எலமெண்ட் இருக்கு. A, B belongs to G அப்படின்னு 2 எலமெண்ட் குரூப்ல எடுக்கிறோம். B அப்படிங்கிற நம்பரை A ஓட காஞ்சுகேட்னு சொல்லணும்னா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? ஓகேங்களா? when we say that the number B is conjugate of A அப்படின்னாக்கா if we can find out element C such that B is equal to C inverse AC அப்படின்னு எழுத முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா then we can say that B is conjugate of A. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏக்கு என்னென்ன நம்பர்லாம் காஞ்சுகேட்டா இருக்குமோ அந்த நம்பர் எல்லாத்தையும் ஒரு செட்ல தூக்கி போடுங்க. அந்த செட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த காஞ்சுகன்சி வந்து என்ன ரிலேஷனா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்கும். என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஏ இஸ் காஞ்சுகேட் டு ஏ. எந்த நம்பரும் அதுக்கு காஞ்சுகேட்டா இருக்கும். ஏ அப்படிங்கிற நம்பர் பிக்கு காஞ்சுகேட்டா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பி அப்படிங்கிற நம்பர் வந்து ஏக்கு காஞ்சுகேட்டா இருக்கும். அப்புறம் அடுத்து என்னது? ஏ காஞ்சுகேட் டு பி, பி காஞ்சுகேட் டு சினா ஆட்டோமேட்டிக்கா ஏ காஞ்சுகேட் டு சி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதாக்கா the conjugacy relation is an equivalence relation அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னாலே அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை வச்சு அந்த குரூப் வந்து டிஸ்ஜாயிண்ட் சப்செட்ஸா பிரிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டேன். அப்போ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்னாக்கா வாட் யூ மீன் பை ஈக்குவலன்ஸ் கிளாஸ் வந்து சி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சி ஆஃப் ஏ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அந்த காஞ்சுகேட் வச்சு டிஃபைன் பண்றதுனால நம்ம அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காஞ்சுகேட் கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ வாட் யூ மீன் பை காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ? ஏ கூட என்னென்ன நம்பர்லாம் காஞ்சுகேட்டா இருக்கோ அந்த நம்பர் எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா காஞ்சுகேட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி விச் இஸ் காஞ்சுகேட் டு ஏ, அதுதான் சி ஆஃப் ஏ. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஒய் இன்வர்ஸ் ஏ ஒய் ஃபார் எவ்ரி ஒய் பிலாங்ஸ் டு ஜி. ஒய்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஜின்னு கொடுத்துக்கலாம், அது என்ன கொடுத்துக்கலாம். இந்த ஃபார்மேட்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையும் செட்டில் போட்டுட்டீங்கன்னா அதுதான் சி ஆஃப் ஏ, காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். சரிங்க.